ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அசீம் வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாருன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸை அந்த ஸ்வீட் டாஸ்கில் கூட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அசீம் வந்து அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலாக எனக்கு என்ன கொஸ்டின்னா, அசீமை யாரும் அங்கே மதிக்கிறதே கிடையாது. அசீம் சொன்னால் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அப்புறம் அசீமால் எப்படிங்க மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? யார் பேச்சை மற்றவங்க கேட்பாங்களோ, அட்லீஸ்ட் இப்போ மணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. மணி எல்லாத்துக்கும் பிடிக்கும். மணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, அது வேறு விஷயம். ஆனால் மணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது இது அர்த்தம் இருக்கான்னு நம்ம யோசிக்கலாம். அசீமையே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அசீம் நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அசீமால் எப்படிங்க அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? இப்போ இந்த இடத்துல அசீமுக்கு எகெயின்ஸ்டா ஹவுஸ்மேட்ஸையும் நம்மளோட ஜென்ரல் பப்ளிக்கையும் எப்படி விக்ரமன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளுக்கு சொல்ல போகிறேன். நேற்றுக்கு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும்போது ஒரு மனிதன் மேலே கை வச்சதை ஏற்றுக்கவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. அதை சாதாரணமாக கூட சொல்லலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு எஃபெக்டெல்லாம் கொடுத்து ஒரு மனிதன் மேலே கை வச்சதை எந்த காலத்துலேயும் மன்னிக்கவே முடியாது. அதாவது இன்டைரக்டாக மன்னிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிக்கவே முடியாது. அமுதவாணனுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா அமுதவாணனுக்கு தெரியும் அசீம் அடிக்கலைங்கிறது. கன்னத்தை திருப்பி பார்த்தாருன்னு. அந்த கன்னத்தை திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் அசீமுக்கு வெளியே பார்த்துருக்கும். நம்ம ஓங்கி அடித்தோன்னா ஆள்காட்டி விரல் உள்ள பார்த்துருக்கோம். அப்பதான் நம்ம அது கன்னத்துல பதியும். இங்க பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் வெளியே பார்த்து இருக்குது. வெளியே பார்த்து இருக்கிறதே அவர் வந்து அப்படி சாஃப்டானு நான் சொல்ல வரலங்க. ஆனா இப்படி கன்னத்தை இப்படி திருப்பி தன்னோட பக்கம் அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அமுதவாணனுக்கு தெரியும். அவர் அந்த இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக அடிச்சான்னு சொல்லிட்டாரு. விக்ரமன் இப்படி சொன்னோன்னே ஐயோ இதை பத்தி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, குறும்படம் காமிச்சிட்டா நம்ம என்ன ஆகுங்கிற மாதிரி அமுதவாணன் மூஞ்சி நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த சமயத்துல செம்ம பயம் இருந்துச்சு அமுதவாணனுக்கு. ஒரு மனிதன் இப்படி பண்ணதை மன்னிக்கவே முடியாதான். சரி, ஓகே. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ராம் கிட்ட சொல்லியிருப்பாரு ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா அசீம் தான், ஏன்னா ஒன்லி கன்ஃபியூஷன் அண்ட் கமோஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ராம் யாரையோ ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணிட்டு போட்டோம். விக்ரமனுக்கு பிடிக்கலைன்னா அசீமை சூஸ் பண்ணிட்டோம். அதை நான் தப்புன்னே சொல்லலை. அது ராமோட இதை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பாருங்க. ஏன்னா எல்லா மக்களும் சொந்தமாக திங்க் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லும்போது அது கரெக்ட் தான். அதுலேயும் இந்த பிக் பாஸ் சீசனில் தான் இப்படி ஒருத்தர் சொன்னால் எல்லாருமே அதே பேரை சொல்கிறது இந்த பிக் பாஸ் சீசனில் தான் நான் பார்த்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் கொஞ்சம் மாறும். இப்படி ஆள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது இந்த சீசனில் தான். சொந்த புத்தி இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராம வந்து அவர் இப்படி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஏடிக்கையே கேட்குறாரு, நீ எதுக்கு அசீமை பெஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அசீமை பெஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண இவருக்கு என்னங்க, அவர் சூஸ் பண்ணியாச்சு. அவருக்கு தோணுச்சு அப்படி அவர் பாட்டு அசீமை சொல்லிட்டாரு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அசீம் கூட தான் அன்சீனில் விக்ரமன் கிட்ட ஏடிகே கிட்ட கேட்டார், நீ முன்னாடியில் ஏன் கூட தானே க்ளோஸாக இருந்தா, இப்போ எதுக்கு நீ விக்ரமன் பின்னாடியே சுற்றுறேன்னு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம்னா அந்த கேப்பில் இன்னொருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அதை ஏடிகேக்கு ரிட்டன் கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. நீ ஏடிகே கூட கேட்கலாம், நீ கூட அமுதவாணன் ஜன்னி கூட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நேத்திக்கும் சிவனுக்கும் தனாக்கும் அவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளு நடக்கும்போது விக்ரமனோட நீதி நேர்மை எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதை சிவன் அவங்க முகத்திலேயே நல்லா கிழிச்சு விட்டுட்டாங்க. அது ஒரு பாயிண்ட் தான். விக்ரமன் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் தான் ரொம்ப நீதி நேர்மைன்னு இருப்பீங்களே, தனா வந்து நடிக்க வரும்போது நீங்கள் என்னென்னு கேட்பீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் பேசாமல் தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து விக்ரமன் கிட்ட கேட்குறாரு. அவர்கிட்ட பதில் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்டே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இவர் தான் போகணுன்னு ஆசைப்படுறேன், ஏன்னா வீட்டோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொலையுதுன்னு ஏதோ தப்பாக வளரியிருப்பார். அதாவது வீடு டிஸ்டர்ப் ஆகுறது அசீம்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து நீங்கள் எனக்கு ஸ்ட்ராங்கான பிளேயராகவே இல்லை அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு சத்தியமாக பிடிக்கல. கமல் சார் வந்து அசீம் வந்து ஏடிகே கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட பேசிடான்னு. அப்போ ஏடிகேயை வந்து அசீம் வந்து புட் டவுன் பண்ணி பேசினதை கமல் சார் வந்து கேட்டு நீ ரேப் பாடுன்னா ஏடிகேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாரு. கமல் சார் நடுநிலையாக இருந்தார்னா அதே மாதிரி இந்த இடத்துலயே அவர் கேட்கணும், நீ எப்படி எனக்கு ஈக்குவலான பிளேயர். நம்ம யாரையுமே சொல்ல முடியாதுங்க. கடைசியில் மைனா கூட வின் பண்ணலாம், யார் வேணால் வின் பண்ணலாம், ஜனனி கூட வின் பண்ணலாம், குயின்சி கூட வின் பண்ணலாம், யாருக்கும் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த ஆர்டிஸ்ட்டும் யாருமே எந்த மனுஷனும் ஒருத்தன் குறைஞ்சவன் கிடையாது. அதில் யார் பெஸ்ட்டோ யார் மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள சூஸ் பண்ண போகிறாங்க. இவர் வந்து நம்ம தான் வின்னர்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். தர்ஷன் வின் பண்ணல இந்த சீசனையும். தர்ஷன் தான் வின் பண்ணுவாங்க நம்ம நினச்சிருந்த டைமில் தர்ஷன் அவுட் ஆனார். நான் ஸ்னேகன் தான் வின் பண்ணுவாருன்னு நினச்சிருந்தேன், ஆனால் ஸ்னேகன் அவுட் ஆனார். யாருமே நம்ம நினச்ச மாதிரி கடைசியில் வின்னர் வரமாட்டாங்க. ஆரியண்ணா மட்டும்தான் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் யுனானிமஸாக எல்லாரும் விரும்பி அதே மாதிரி சூஸ் ஆகி அதே மாதிரி வின்னும் பண்ணார். எல்லா இடத்துலையும் அப்படி யாரையுமே முதல்ல புட் டவுன் பண்ணி பேசுகிறது தப்பு. இவர் இவ்வளோ நேர்மையானவராக இருந்தால் இப்படி அதிகமாக பேசுறது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லை மக்கள் சாதாரண ஒரு சொந்த புத்தி இல்லாமல் திங்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓஹோ கரெக்ட் தான், இவருக்கு நேர்மையான பிளேயர் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இது ஒன்றும் நல்லவங்க யாருன்னு சொல்லி எடுக்கிற நிகழ்ச்சி கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து நல்ல திறமைசாலியாக இருக்கணும், கொஞ்சம் நியாயமாகவும் இருக்கணும், டீசெண்டாகவும் இருக்கணும். எல்லாம் சேர்ந்த கலவையை தான் வந்து மக்களுக்கு பிடிக்குமே தவிர இங்கே அசீம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல.
அசீம் கிட்டேயும் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய வார்த்தை விடுறாரு, கோவப்படுறாருனா ராம் வந்து அசீம்க்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்பறம் ராம கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த பழங்களை திருடி சாப்பிட்ற டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா மைனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் பொருளை சேஃபாக வச்சுக்கணும், விக்டிமை அதை நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்காமல் இருந்துட்டு இன்னொருத்தனை ப்ளேம் பண்ணுறது தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலையும் விக்ரமன் வந்து சொல்லுவார், விக்டிமை ப்ளேம் பண்ணாதீங்க, இது வந்து ரேப் கேஸில் வந்து பொண்ணுங்க சரியாக ட்ரெஸ் பண்ணலான்னு சொல்கிற மாதிரி இருக்கு, நீ ஏதோ ஒன்று எடுத்து எது கூடயோ கம்பேர் பண்ணி எப்படியாவது அசீமை புட் டவுன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல விக்ரமன் தான் அசீமுக்கு எகெயின்ஸ்டாக ரொம்ப மற்ற ஹவுஸ்மேட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அசீம் ஏதாவது ஒரு இடத்துல எதாவது பண்ணார், அசீமும் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கரெக்டு தான், பட் விக்ரமன் பண்ணுற அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறத தான் நான் இங்கே மென்ஷன் பண்ண வரேன். விக்ரமன் நேர்மையாக விளையாடட்டும், நல்லா விளையாடட்டும், கண்டிப்பாக நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அசீமுக்கிட்டேயும் நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது, நம்மளே இன்னும் பர்ஃபெக்டாக ஒரு பிளேயர் வேணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அதை விக்ரமன் கொண்டு வந்தால் விக்ரமனுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட ரெடி தான். ஆனால் விக்ரமன் அந்த மாதிரி பண்ணாமல் எப்படா சான்ஸ் கிடைக்கும் அசீமை புட் டவுன் பண்ணலாங்கிறதையே ஒரு குறியாக வச்சிருக்கிறாரு. அதுதான் இங்கே தப்புன்னு நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.